ரியல் ஹீரோ ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. என் குற்றத்தை மூடி மறைப்பாருங்க, என்னுடைய பாவங்களை மறைப்பாரு. ஆண்டவர் சொன்னாரு, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான், தன் பாவங்களை மறைக்கிறவனோ. அதே நேரத்தில் அடுத்தவன் பாவத்தை மூடுகிறவன் யாரு? யாருங்க? வேதம் சொல்றது, அன்போ குழி தோண்டி மூடும். ஒருத்தர் நிர்வாணியா படுத்திருக்கானா, ஒரு போர்வையை கொண்டு அவன் நிர்வாணத்தை மூடுகிறதுக்கு சமம் அது. ஹல்லேலூயா. அவன் அசிங்கத்தை மூடுகிறதுக்கு சமம் அது. அவனை கூட கொஞ்சம் அவனை அசிங்கப்படுத்துவதற்கு அல்ல. நம்முடைய பிள்ளைங்க தவறு செய்தால் 10 பேரை கூப்பிட்டு, என் பிள்ளை ஏக்கா கேட்டியா, என் பிள்ளை நேரத்துக்கு இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டான், என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை கொஞ்சம் 10 வயசு ஆயிட்டுனால என்ன நல்ல விவரம் வந்துடும். யாரை பார்க்கும், எப்படி அதை சிந்திக்க யோசிச்சு பாருங்க. எப்படி சிந்திக்கும்? மைண்ட் வைஸ் சொல்லுங்களா. இவன் எல்லாம் ஒரு அப்பன், இவன் எல்லாம் ஒரு அம்மா. என்னுடைய மானத்தை எங்க வாங்குறா? நான் இப்படி சொன்னா, இங்க ஒவ்வொரு ஆளுடைய கதையை சொன்னா, 1000 கதைகள் எங்களுக்கு சொன்னா, நீங்க இவன் எல்லாம் ஒரு ஊழிய சொல்லுங்க, இவன் எல்லாம் ஒரு ஊழியக்காரனா? நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏன் தெரியுமா இவ்வளவு நேசிக்கிறோம்? நீங்களும் நானும் ஒரு நிர்வாணி, மண், ஒண்ணுக்கு ஆகாதவங்க, மூடி மறைச்சி பாதுகாத்து ஒழித்து வைக்கிறார். இன்னைக்கு ரியல் ஹீரோ தேவனுடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் யாரும் தரும்? கணவனுடைய பாவத்தை மறைக்கிற மனைவி ரியல் ஹீரோயின். மனைவியுடைய பாவத்தை மூடி மறைக்கிற கணவன் யாரு? ரியல் ஹீரோயினி. பிள்ளையுடைய பாவத்தை மூடி மறைக்கிற கணவன் யாரு? அவன் ஆண்டவர்ட்ட என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிடணும். அதே போல அறிஞ்சவங்க அவங்களை காப்பாற்ற விரும்பினா போய் கழுவி சுத்தப்படுத்தி, அப்பா இப்படி பண்ணாதப்பா, அப்படி பண்ணாதப்பா, உடம்பு கேட்டு சொல்லி அவங்க தான் என்ன செய்யணும்? தனியா கூப்பிட்டு நீங்க உதவி செய்யணும். வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை எங்க போடுவோம்? ஸ்டேட்டஸ்ல போட்டு ஊருக்கே என்ன செஞ்சிருவோம்? ஏதோ ஒரு விதத்துல நான் கரெக்ட், அவரு சரியில்லை, அவ கரெக்ட், நான் சரியில்லை, அவ கரெக்ட், எல்லாம் அப்படி போட்டு ஊருக்கே காட்டிடுவோம். இப்ப என்ன நடக்கும்? ஊருக்கே தெரிஞ்சு, அடேங்கப்பா இப்படியா விஷயம், நீ அப்படியாமல அப்படின்னு சொல்லி ஊர்ல ஒரு எப்படி இவனு தெரியும்? அதான் சோசியல் மீடியால போட்டு வெளுத்து வாங்கியிருக்காங்களே அப்படின்னு. பரவாயில்லையா அப்பா. இவன் வீட்டில் வந்து என்ன பண்ணுவான் சொல்லுங்களேன்? இவன் வீட்டில் வந்து வெளுத்து வாங்குவான். அன்பு பெருகுமா? கம்பு பெருகுமா? கம்பு பெருகும். அப்புறம் இடுப்பு ஒடிஞ்சு எலும்பு ஒடிஞ்சு விழா போச்சுன்னு சொல்லி வந்து ஜவுமான கிடக்குமா தெரியும். என்ன நடந்துச்சு? நான் அவர் பண்ண குற்றத்தை அப்படியே ஊருக்கே சொன்னேன், அவ்வளோதாங்க. புரிஞ்சு அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்குமா? இதே போல இந்த கேஸ் கொடுக்குற ஒரு கேசஸ் இருக்கு, ரொம்ப டேஞ்சர். நான் நிறைய பேட்ட சொல்ல, அப்படி பண்ணாதீங்க. நீங்க சேர்ந்து வாழ்றதா இருந்தா நீ போலீஸ் ஸ்டேஷனை போவாத, உனக்குள்ளேயே பேசி முடிச்சிரு. நீ சேர்ந்து வாழ விரும்பல, நீ போ போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா மேலும் மேலும் அவளுக்கு உன் மேல விருப்பம், உனக்கு அவன் மேல. என்னைக்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வருதோ அப்பொழுதெல்லாம் நீ கேஸ் கொடுத்தா தான் அவளுக்கு ஞாபகம் வரும்.